Hey guys, welcome to Pavitra Lifestyle. இன்னைக்கு நம்ம மீஷோ அண்ட் அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ். வாங்க ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுனா வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்குன்னு கேளுங்க. எந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கார்னர் ரேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இப்போ தான் தேவைப்பட்டிருக்கு. இது அமேசானில் தான் வாங்கினேன் அந்த கார்னர் ரேக்கை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கப் ஹோல்டர். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். நல்ல வெயிட்டு தாங்குகிற ஒரு கப் ஹோல்டர். மொத்தமாக 12 கப்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம மீஷோலேருந்து வாங்கினது. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ப்ராடக்ட்டும் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி நான் வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் டேமேஜ்டாக இருந்துச்சு. இந்த ரேக்கை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது வந்து பிளேட் ஸ்டாண்டு. நிறைய பிளேட்ஸ் வந்து இதில் நம்ம வச்சுக்கலாம். பேக்கிங்கே வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. எனக்கு உள்ளேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆஷ் கலர் ஹோல்டர் வந்து இருக்காது. அப்படியே கீழே தரையோடு இருக்கும். அதனால இந்த ப்ராடக்டை நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரூட் ஹோல்டர். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இது மீஷோவில் வந்து அப்படியே 50% கம்மியாக இருக்குது. மீஷோவோட லிங்க் வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இது வந்து ஆனால் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஏன்னா இதோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் வந்து இப்படியே சஸ்டெயின் ஆனால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ரொம்ப இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கும் போது கொசுவெல்லாம் மொக்காது. அண்டு பல்லி எதுவுமே ஏறாது. ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேஃபாக உள்ள வச்சு மூடி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஏரோட சர்க்குலேஷனும் வந்து இருக்கும். அதனால தான் நான் இது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்து வாங்கினேன். இது நீங்களும் வாங்கி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அது டைனிங் டேபிளில் வைக்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் டிஸ்பென்சர் தான். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு பெரிய கவருக்குள்ளே எல்லா சின்ன கவர்ஸையும் போட்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு எதனா ஒன்று பார்ப்போம் அப்படின்னு பார்த்து ஸ்பைசி சமையலில் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு இருக்கிறதே தெரியும். 2 பக்கமும் டபுள் டேப்பும் இருக்குது. நம்ம ஆணி அடித்தும் செவுத்தில் மாட்டிக்கலாம். நல்ல குவாலிட்டி, ஐக்கியா பிராண்ட். இது அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் அமேசானோட ப்ராடக்ட் தான். இது வந்து நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு பெரிய இதில் போட்டு வைப்போம். அதுக்கு கீழே இருக்கிற இது வந்து தட்டு, இந்த ட்ரே இல்லாமல் இருக்குது நான் வாங்கினதில். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஆனால் அந்த இது நல்லா இருக்குது. கீழே வந்து தண்ணி வந்து அந்த கவுண்டர் டாப்பில் படிகிறதுனால உப்பு கரைப்பட்டு அது ஒரு மாதிரி வெள்ளையாக ஆகுது கவுண்டர் டாப்பில். அதனால் இதை கீழே வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் இதுலேயே ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. அமேசானில் வாங்கினேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மீஷோவில் வாங்கின ஒரு தவா ஹோல்டர். இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நம்ம அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருக்க தோசைக்கல்
சப்பாத்தி போடுற இது அது எல்லாத்தையும் இதில் ஒரே இதாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறது கப்பு, 6 செட் ஆஃப் கப்ஸு, டீ காஃபி கப்ஸ் தான் இது. நம்ம முதல்ல ஹோல்டர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஹோல்டரில் இதை மாட்டி வச்சுக்கலாம். கெஸ்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா காஃபி டீ கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜூஸ் கிளாஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னால் அதை உள்ளேருந்து எடுக்கவே முடியல. இது மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டை நீங்களே பாருங்கள், கொஞ்சம் யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால நான் இது ஒன்று மட்டும்தான் பிரித்தேன். 6 செட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இது, ஆனால் ஒன்று மட்டும் தான் பிரித்தேன். அதான் இது குவாலிட்டியில் வந்து ரொம்ப புவராக இருக்குது, யூஸ்டு மாதிரி இருக்குது. அதனால நான் வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஏர்பாட்ஸு, ரியல்மி பிராண்டு. அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ. இது வந்து ஏஐ டெக்னாலஜியோடு வரதுனால கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் சவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு எப்படி சவுண்ட்ஸ் வேணுமோ அது மாதிரி மாற்றி கூட நம்ம வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கு அதிகமாக வேணும்னா அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை லிரிக்ஸ் நமக்கு நல்லா தெளிவாக கேட்கணுன்னா அது மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். மியூசிக் லவர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்கள் இந்த மாதிரி அமேசான் அண்ட் மீஷோவில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க, எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டீங்க ஆன்லைனில் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.